Welcome to this concept explainer brought to you by CBSE Scolab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 6 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஓகே. Lenz's law and conservation of energy. எக்ஸாம் பாயிண்ட்ஸோட ரொம்ப சிம்பிளா வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு இத புரிஞ்சுக்கலாம். கிரேட். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க ஒரு காப்பர் ரிங் வழியா ஒரு மேக்னெட்டை கீழே போட்டா என்னாகும்? மேக்னெட் காப்பர்ல ஒட்டாது. சோ அது பாட்டுக்கு ஃப்ரீயா கீழே விழுந்துடும். நார்மலி ஆமா. ஆனா இப்போ அதே மேக்னெட்டை அந்த காப்பர் ரிங் வழியா ரொம்ப வேகமா போட்டா அது கொஞ்சம் மெதுவா விழும். காத்துல கொஞ்ச நேரம் மெதுவா இறங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். அப்படியா? அங்க பேட்டரி இல்ல, கரண்ட் இல்ல, ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அந்த மேக்னெட்டை எதிர்க்குதா? அது எப்படி? எக்ஸாக்ட்லி, அதுதான் கேள்வி. மேக்னெட்டும் காப்பரும் நான் மேக்னெட்டிக். அப்புறம் எப்படி ஒரு ஃபோர்ஸ் வருது? ஆமா, இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். இதிலே இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னா, ஒரு ஏசி எலக்ட்ரோமேக்னெட் மேல ஒரு காப்பர் ரிங்க வச்சா அது காத்துல மிதக்கும், லெவிடேட் ஆகும். வாவ், லெவிடேட் ஆகுமா? இதுக்கெல்லாம் காரணம் லென்ஸஸ் லா தானா? அதேதான். இந்த மேஜிக்கல் எஃபெக்ட்ஸ்க்கெல்லாம் பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் தான் லென்ஸஸ் லா. அது என்னன்னு ஆழமா பார்க்கலாமா? டெஃபினெட்லி. இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்கா? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லென்ஸஸ் லாவோட கோர் ஐடியா ரொம்பவே சிம்பிள். ஒரு கண்டக்டர்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகுதுன்னா எப்போ? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும்போது இல்லையா? கரெக்ட். அப்படி இன்டியூஸ் ஆகுற கரண்ட் அது உருவாக்க காரணமாயிருந்த மாற்றத்தை, அதாவது சேஞ்ச எதிர்க்கும். ஒரு நிமிஷம், காரணத்தை எதிர்க்காது, காரணமா இருந்த மாற்றத்தை எதிர்க்குமா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. குட் கொஸ்டின். இது நாம ஒரு அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு கூட்டமான ரூம்ல நீங்க திடீர்னு இன்னும் சிலரை உள்ள தள்ள முயற்சி பண்றீங்க. உடனே உள்ள இருக்கிற கூட்டம் என்ன பண்ணும்? அவங்கள வெளியே தள்ளி எதிர்க்கும் இல்லையா? இடம் இல்ல, வராதீங்கன்னு சொல்லும். ஆமா, அப்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க சிலரை வெளியே இழுக்க பார்த்தா உள்ள இருக்கிறவங்க ஏன் போறீங்கன்னு அவங்கள பிடிச்சு இழுப்பாங்க. ஓ, ஐ சி. சோ எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும் அந்த கூட்டம் அந்த மாற்றத்தை நடக்க விடாம எதிர்க்கும். உள்ள வர்றதையும் அப்போஸ் பண்ணும், வெளியே போறதையும் அப்போஸ் பண்ணும். பெர்ஃபெக்ட்லி செட். அந்த கூட்டம் தான் நம்ம கண்டக்டர். உள்ள வர்றதும் போறதும் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல ஏற்படுற மாற்றம். அப்போ ஸ்டேட்டஸ் கோவா மெயின்டைன் பண்ண பாக்கும், சரிதானே? பெர்ஃபெக்ட். இந்த லா எதுக்கு இருக்குன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை காப்பாத்ததா. எனர்ஜி கன்சர்வேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒருவேளை அந்த கரண்ட் மாற்றத்தை எதிர்க்காம சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாம சும்மா மேக்னெட்டை ஒரு தள்ளுனா போதும், காயில் அது இன்னும் வேகமா உள்ள இழுக்கும். கரண்ட் அதிகமாகும், அதனால மேக்னெட் இன்னும் ஆக்சலரேட் ஆகும். இது ஒரு எண்ட்லெஸ் லூப் மாதிரி, வேலையே செய்யாம எனர்ஜி உருவாகிட்டே இருக்கும். அது ஒரு பெர்பச்சுவல் மோஷன் மெஷின் மாதிரி ஆயிடும். அது சாத்தியம் இல்ல. எக்ஸாக்ட்லி. யூனிவர்ஸ்ல ஃப்ரீ லஞ்ச் கிடையாது. நாம ஒரு எனர்ஜி கொடுத்தாதான் இன்னொரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ ஒரு மென்டல் பிக்சர் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்க கையில ஒரு பார் மேக்னெட் இருக்கு. அதோட நார்த் போல ஒரு காயில் கிட்ட கொண்டு போறீங்க. ஓகே. நீங்க கிட்ட போக போக அந்த காயில் வழியா போற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. உடனே காயில் என்ன பண்ணும்? அந்த மாற்றத்தை எதிர்க்கும். எதிர்க்கும்னா மேக்னெட்டை தள்ளி விடுமா? ஆமா. எப்படி தள்ளும்? அதோட பக்கத்துல ஒரு நார்த் போல உருவாக்கி வராதே அப்படின்னு சொல்லி ரிப்பெல் பண்ணும். ஓகே. கிட்ட வரும்போது நார்த் போல் உருவாக்கி ரிப்பெல் பண்ணும். அப்ப அதே மேக்னெட்டை நாம வெளியே எடுத்தா ஃப்ளக்ஸ் குறையுமே? கரெக்டா கேட்டீங்க. வெளியே இழுக்கும்போது ஃப்ளக்ஸ் குறையுது. உடனே காயில் போகாதேன்னு சொல்லி மேக்னெட்டை பிடிச்சு இழுக்க பாக்கும். அப்போ ஒரு சவுத் போல உருவாக்குமா அட்ராக்ட் பண்றதுக்கு? பிரில்லியன்ட். அந்த இடத்துல ஒரு சவுத் போல உருவாக்கி மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணும். சோ எப்பவுமே அந்த மாற்றத்தை தான் எதிர்க்கும். சரி, இப்போ நம்ம என்சிஆர்டி புக் இதை எப்படி ஃபார்முலா டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்க படிக்கிறீங்களா? Sure. The polarity of induced EMF is such that it tends to produce a current which opposes the change in magnetic flux that produced it. நன்றி. இதுல polarity of induced EMF னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? பொலாரிட்டினா பாசிட்டிவ் நெகட்டிவா? குட் கொஸ்டின். பொலாரிட்டினா இங்க டைரக்ஷனை குறிக்குது. இன்டியூஸ்ட் கரண்ட் கிளாக் வைஸா போகுமா இல்ல ஆன்டி கிளாக் வைஸா போகுமான்னு சொல்றதுதான் அது. ஓகே. இந்த டெஃபினிஷனை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஃபாரடேஸ் லா நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஓட மேக்னிடியூட்,
அதாவது எவ்ளோ வோல்டேஜ் உருவாகும்னு சொல்லுது, ஆனா டைரக்ஷன் சொல்லல. ஆமா, E equal to -n d⁵b/dt. ஸ்டெப் 2, அந்த டைரக்ஷனை தான் லென்ஸஸ் லா சொல்லுது. இன்டியூஸ்ட் கரண்ட் தனக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கும். அந்த ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் சேஞ்ச எதிர்க்கும். ஸ்டெப் 3, இந்த எதிர்ப்பை தான் நாம ஃபாரடேஸ் லால ஒரு நெகட்டிவ் சைன் போட்டு காட்டுறோம். சோ த கம்ப்ளீட் ஃபார்முலா E equal to -n d⁵b/dt. ஓ, அந்த மைனஸ் சைன் தான் லென்ஸஸ் லாவா? நான் அது சும்மா ஃபார்முலால வருதுன்னு நினைச்சேன். இல்லவே இல்ல, அந்த மைனஸ் தான் இங்க ஹீரோ. இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ஆப்போசிஷன். இப்ப புரியுது. மைனஸ் சைன் தான் டைரக்ஷனை குறிக்குது, அதுவும் அப்போஸ் பண்ற டைரக்ஷனை. Exactly. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நார்த் போல காயில் கிட்ட கொண்டு போறோம். ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. இதை எதிர்க்கணும்னா காயிலோட ஃபேஸ் ஒரு நார்த் போல் மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஆமா. ரைட் ஹேண்ட் கிரிப் ரூலை யூஸ் பண்ணி பாருங்க. காயில்ல நார்த் போல் உருவாகணும்னா கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகணும்? கட்டை விரல் நார்த் போல காட்டணும். அப்போ மத்த விரல்கள் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. சோ கரண்ட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். பெர்ஃபெக்ட். இப்போ முக்கியமான கேள்வி வருது. அந்த காயில் மேக்னெட்டை ரிப்பெல் பண்ணுது, ஆனா நீங்க விடாம அந்த மேக்னெட்டை காயில் கிட்ட தள்ளுறீங்க. அப்போ நீங்க அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்க்கு எதிரா ஒரு வேலை, யானி ஒர்க் செய்யணுமே. ஆமா, ஒரு ஃபோர்ஸ்க்கு எதிரா நாம மூவ் பண்ணா we have to do work, நம்ம மசில் எனர்ஜில இருந்து. எக்ஸாக்ட்லி. நாம செய்யற அந்த மெக்கானிக்கல் ஒர்க் வீணா போகாது. அதுதான் அங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஓ, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன ஆகும்? அந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ் காரணமா அது ஹீட்டா மாறுது. இதுக்கு பேரு தான் ஜூல் ஹீட்டிங். சோ உங்க மசில் எனர்ஜி தான் வயர்ல ஹீட்டா மாறுது. இதுதான் law of conservation of energy. Wow. So Lenz's law is basically the universe's gatekeeper for the law of conservation of energy. It ensures you can't get something for nothing. Beautifully said. ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாறுதே தவிர புதுசா உருவாகல. இப்போ எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைக்கிற ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் பத்தி சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான இடம். ஓகே, கவனமா கேக்குறேன். தவறான கருத்து. லென்ஸஸ் லா படி இன்டியூஸ் கரண்ட் எப்பவுமே ஒரிஜினல் மேக்னெட்டிக் ஃபீல்டை எதிர்க்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமா, சொல்லப்போனா நானும் அப்படிதான் ஆரம்பத்துல நினைச்சேன். அப்போசஸ் த காஸ்னா ஃபீல்ட் அப்போஸ் பண்ணதுன்னு தான் அர்த்தம் வரும். அங்கதான் தப்பு நடக்குது. அந்த காஸ்ங்கிற வார்த்தைய தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சரியான கருத்து என்னன்னா, இன்டியூஸ்ட் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை எதிர்க்காது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல ஏற்படுற மாற்றத்தை சேஞ்ச தான் எதிர்க்கும். ஓ, ஒருவேளை ஃப்ளக்ஸ் குறைஞ்சா என்னாகும்? இன்டியூஸ்ட் கரண்டோட ஃபீல்ட் ஒரிஜினல் ஃபீல்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த ஃப்ளக்ஸ் குறைவை ஈடுகட்ட முயற்சி பண்ணும். அதாவது அந்த குறையிற மாற்றத்தை எதிர்க்கும். இத ஞாபகம் வச்சுக்க ஒரு ட்ரிக். அப்போஸ் த சேஞ்ச், நாட் த ஃபீல்ட். ஓ, திஸ் இஸ் a huge clarification. அப்போ இது எப்பவுமே எதிர்க்கிற ஒரு ஆன்டி சோஷியல் லா இல்ல, இது ஒரு ஸ்டேட்டஸ் கோ லா. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அப்போஸ் பண்ணி குறைக்க பார்க்கும், ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனா சப்போர்ட் பண்ணி அதிகப்படுத்த பார்க்கும். சரிதானே? ஆப்சல்யூட்லி கரெக்ட். இத புரிஞ்சுக்கிட்டா போதும், டிரெக்ஷன் கண்டுபிடிக்கிற எந்த கேள்வியிலும் மார்க்ஸ் போகாது. சரி, இந்த கான்செப்ட மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ் சொல்றேன். ஓகே, சொல்லுங்க. நேச்சர் டிஸ்லைக்ஸ் சடன் சேஞ்ச் அண்ட் புஷஸ் பேக். இயற்கை திடீர் மாற்றங்களை விரும்பாது, அதுக்கு எதிரா செயல்படும். நல்லா இருக்கு. பிசிக்கல் ஜெஸ்டர். நீங்க எக்ஸாம் எழுதும்போது கூட இதை செஞ்சு பார்க்கலாம். உங்க இடது கை ஒரு காயில், வலது கை மேக்னெட். வலது கைய நார்த் போல் இடது கை கிட்ட கொண்டு போகும்போது இடது கை அதை தள்ளுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. நோ, டோன்ட் கம் க்ளோசர். ஓகே. இப்போ வலது கைய பின்னாடி இழுக்கும்போது இடது கை அதை பிடிக்க வர்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. ஹே, டோன்ட் கோ அவே. அந்த பிசிக்கல் ஆக்ஷன் உங்க மனசுல பதிஞ்சிடும். இது நல்லா இருக்கு. செய்து பார்த்தா மறக்காது. ஃபனி அசோசியேஷன். லென்ஸஸ் லா ஒரு பிடிவாதமான அடம்பிடிக்கிற குழந்தை மாதிரி. ஆஹா. நீங்க ஃப்ளக்ஸ அதிகப்படுத்த பார்த்தா அது மாட்டேன்னு சொல்லி குறைக்க பார்க்கும், குறைக்க பார்த்தா மாட்டேன்னு சொல்லி அதிகப்படுத்த பார்க்கும். எப்பவும் நீங்க செய்யறதுக்கு உல்டாவா தான் செய்யும். A stubborn kid. இது கண்டிப்பா மறக்காது. ஓகே, இந்த முழு டிஸ்கஷனையும் எக்ஸாம்காக 3 முக்கியமான பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்றேன். சரி. பாயிண்ட் 1, லென்ஸஸ் லா
இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷனும் கொடுக்குது. அந்த டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல ஏற்படுற மாற்றத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். Got it? பாயிண்ட் 2. இந்த ஆப்போசிஷனை தான் நாம ஃபாரடேஸ் லால இருக்கிற நெகட்டிவ் சைன் E - n d∅dt மூலமா ரெப்ரசன்ட் பண்றோம். அந்த நெகட்டிவ் சைன் இஸ் லென்ஸஸ் லா. Okay. பாயிண்ட் 3. லென்ஸஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியோட நேரடி விளைவு. ஃப்ரீயா எனர்ஜி கிடைக்காது. நாம செய்யற மெக்கானிக்கல் ஒர்க் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. 12th CBSE பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, PROFSAM.com. Thank you for listening.